Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 6/7/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு நியூஸ் அப்டேட் ஒன்று வந்தது. அதை நம்ம ஒரு 1 o'clock போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய நேஷ்னல் நியூஸ் அப்டேட்ஸ்லேயும் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க. இன்று வெளியிடப்படுவதாக இருந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கான எம்சிசி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒத்தி வைக்கப்படுகிறது, மறு அறிவிப்பு வரும் வரை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு நிறைய நேஷனல் நியூஸ் சேனல்லையும் நியூஸ் பேப்பர்லேயும் டிவி சேனல்லையும் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் நம்மளும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்லேருந்து ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்குது. இதை நான் டாப் ஆஃப் த வீடியோவில் நான் வச்சிட்றேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் மினிஸ்ட்ரி கிளாரிஃபைஸ் தட் த நியூஸ் ஆஃப் த டிஃபர்மெண்ட் ஆஃப் நீட் யூஜி 2024 கவுன்சிலிங் இஸ் இன்கரெக்ட் as the date for counseling has not been notified yet. அப்போது இன்னமும் கவுன்சிலிங்கான தேதியே அறிவிக்கப்படவில்லை. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தரப்பிலிருந்து நீட் யூஜி 2024க்கான கவுன்சிலிங் தேதி அப்படிங்கிறது இன்னமும் அறிவிக்கப்படவே இல்லை. அப்படி அறிவிக்கப்படாத ஒரு தேதியை எப்படி ஒத்தி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அடுத்த அறிவிப்பு வரும் வரை மெடிக்கல் கவுன்சிலிங்கான அந்த எம்சிசி நோட்டிஃபிகேஷனோ இல்லை மற்ற அறிவிப்போ ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ற இதுக்கு முன்பு வந்த செய்தி அப்படிங்கிறது தவறானது. இப்போதைக்கு நம்மளுக்கு ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் மினிஸ்ட்ரி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நீட் யூஜி 2024க்கான மருத்துவ கலந்தாய்வு தேதி அப்படிங்கிறது இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை. அதிகாரப்பூர்வமாக தேதிங்கிறது அறிவிக்கப்படவே இல்லை. அப்படி அறிவிக்கப்படாத ஒரு தேதியை, கலந்தாய்வு தேதியை ஒத்தி வைக்கவில்லை அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மருத்துவ கலந்தாய்வு தேதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை, அதே போல் ஒத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் தவறானது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற ஒரு அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீட் யூஜி 2024 தொடர்பாக நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றும் நாளையும், அதாவது 6/7/2024 அதே போல் 7/7/2024 ஆகிய 2 நாட்களில் நான் மதுரையில் அவைலபிளாக இருக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் இருக்குது, இல்லை என்னை நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட முன்கூட்டியே அந்த டைம் என்ன அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாக மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்றும் நாளையும் சனி ஞாயிறு 6/7/2024 7/7/2024 ஆகிய 2 நாட்களிலும் நான் மதுரையில் அவைலபிளாக இருக்கிறேன். தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டைமை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென், bye, see you, have a nice day and thanks for watching.